வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவை பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். இதுல நம்ம மாநிலமான தமிழ்நாடும் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ரெண்டு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல ஆத்தூர்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு டிடென்ஷன் கேம்ப், இல்லீகலா நம்மளுடைய நாட்டுக்குள்ள வந்தவங்க, நம்ம மாநிலத்துக்குள்ள வந்தவங்களை தமிழக போலீஸார் கைது செய்து அவங்கள சென்ட்ரல் கொண்டு வந்து வெஸ்ட் பெங்கால் போலீஸார்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இந்த 50 பேருமே இல்லீகலா பங்களாதேஷ்ல இருந்து இங்க உள்ள வந்தவங்க அப்படின்றத பார்க்க முடியுது. பப்ளிக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி சில கைதுகள் நடந்திருந்தாலும் இப்போ தமிழக அரசு இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா இதை வந்து ஒரு கிளியர் கம்யூனிகேஷனுமே இருக்கு, இல்லாட்டி இது செய்திகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஒரு முக்கியமான நியூஸ் வந்து நம்ம பார்க்கணும். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் மாநிலத்தில் ஒரு பங்களாதேஷி இல்லீகலா வந்து இல்லீகல் பாஸ்போர்ட்டை வச்சு அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய ஐடிஸ்லாம் உருவாக்கி ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காப்புல அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெளிவாக உணர்த்துது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ தமிழ்நாட்டை பார்க்கலாம். 50 பேர் ஆத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு டிடென்ஷன் முகாம்ல இருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பிச்சு வைக்கப்படுறாங்க. வெஸ்ட் பெங்கால் காவல்துறையினருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அதன் பிறகு அவங்க நாடு கடத்தக்கூடிய வேலைக்கு வெஸ்ட் பெங்கால் போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய டிடென்ஷன் சென்டர்ல இருந்து தான் நீங்க பங்களாதேஷுக்கு இந்த மக்களை திரும்ப அனுப்ப முடியும். இப்போ இவ்வளவு பெரிய விமானத்துல அனுப்புனா என்ன செலவாகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆப்வியஸா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எல்லை வழியா தான், சாலை வழியா தான் இவங்கள அவங்க நாட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படின்ற போது ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த இடத்துல மத்திய அரசாங்கம், மேற்கு வங்க மாநில அரசு மற்றும் தமிழக அரசு எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் இதை வந்து பாசிபிள் ஆக்க முடியும். இப்ப இந்த இடத்துல 50 பேர் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. 44 பேர் ஆண்கள், 6 பேர் பெண்கள். ஸோ வரக்கூடிய ஒரு அகதியா இன்னொரு நாட்டுக்குள்ள வர்றது தவறு கிடையாது. அந்த நாட்டுல இயற்கை பேரிடரோ இல்லை ஒரு சிவில் வார் வரையான சுனாரியாவோ இருந்தா ஓகே. ஆனா இவங்க வர்றவங்க எல்லாருமே ஏபிள் பாடிட் மென் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இருக்கக்கூடிய அந்த வயதுல இருக்கக்கூடியவங்க. சார் 44 ஆண்கள், 6 பெண்கள். இவங்க எல்லாமே அன்டாக்குமெண்டடா இருந்திருக்காங்க, இல்லீகல் ஃபாரின் நேஷனல்ஸ் அப்படின்றத பார்க்க முடியுது. இதுல சில பேர் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து டிபோர்டேஷனுக்காக பெண்டிங்ல இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த மூவ்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு போலீஸ் வண்டியில சேலம்ல இருந்து திருச்சிக்கு கொண்டு வந்து அதன் பிறகு அங்கிருந்து ஒரு ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் கோச் ஹவுரா எக்ஸ்பிரஸ்ல தனியா ஒரு கோச் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இப்போ உள்ள வச்சு சேஃபா வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போகணும், அங்கிருந்து நாடு கடத்துறதுக்கு. ஏன்னா இவங்க தப்பிச்சிடக்கூடாது, பொது கோச்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு 40 பேர் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் ஒரு டிஎஸ்பி தலைமையில இவங்களுக்கு வந்து எஸ்கார்ட்டா போறாங்க அப்படின்றத பாக்குறோம். இப்ப தமிழ்நாடு போலீஸ் வந்து இதை பிஎஸ்எஃப்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஹரிதாஸ்பூர் பார்டர்ல பிஎஸ்எஃப் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்பக்கூடிய அந்த ரெப்பாட்ரேஷனை பார்ப்பாங்க. இதுக்கு நடுவில் ஃபெசிலிட்டேட்டா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுடைய காவல்துறையினர். இப்போ ஆத்தூர் கேம்ப்ல இன்னொரு 130 பேர் வெளிநாட்டவர்கள் இருக்காங்க. இல்லை எவ்வளவு பேர் பங்களாதேஷிகள் அப்படின்ற செய்திகள் இன்னும் டேட்டா நம்மளால உறுதிப்படுத்த முடியல. இப்போ இந்த இடத்துல டிபோர்டேஷன் அப்படின்றது ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட், யூனியன் சப்ஜெக்ட். அது இப்போ இந்த இடத்துல வெஸ்ட் பெங்காலுடைய கோஆபரேஷன், அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்றது, கேம்ப்பு ஹேண்ட் ஓவர் பண்றது எல்லாமே நல்ல கவனிங்க. இதே மாதிரியான ஒரு டிபோர்டேஷனை ஐ திங்க் திருப்பூர்ல இருந்து நம்ம காவல்துறையினர் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி. அங்க உள்ள கூட உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த பங்களாதேஷி இல்லீகல்ஸ் எல்லாமே சிரிச்சுக்கிட்டு கேஷுவலா உட்காந்துட்டு இருந்ததை பார்க்க முடியுது. அப்போ வந்து ஒருத்தர் அங்க மைக்கை நீட்டும் போது நாங்கள் போயிட்டு அப்புறமா திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது. ஆனா இப்போ அந்த தேர்தலுக்கு பிறகு காட்சிகள் மாறின பிறகு இந்த இடத்துல ஒரு சாலிடான சீரியஸான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடியதை நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இப்ப ரெண்டாவது செய்தி அப்படின்றது யூபிஎஸ். வெளியில இருந்து உள்ள வந்ததும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கி இங்க நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இந்த கன்விக்டோட பேர் வந்து அப்துல் அமீன். இவன் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிங்கியா கேம்ப், அதாவது இவன் பங்களாதேஷி கூட கிடையாது, இவன் இல்லீகல் ரோஹிங்கியா. காக்ஸ் பஜார்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ரோஹிங்கியா ரெஃப்யூஜி முகாம்ல இருந்து தப்பிச்சு, அங்க தப்பிச்சல இவங்க காசு கொடுத்து தான் வராங்க. இந்தியாவுக்குள்ள பங்களாதேஷ் பார்டரை கடந்து இந்தியாவுக்குள்ள வந்து அதன் பிறகு இவன் வந்து யூபிக்கு போயிருக்கான். யூபியில போய் வேலை செஞ்சு அங்க ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். அதன் பிறகு இவனை இது பண்ணிட்டு பல்லியால முதல் முறையா இவங்களுடைய எஃப்ஐஆர் வந்து போடப்படுது. ஃபாரினர்ஸ் ஆக்ட்ன்ற ஐபிசி படி இவங்களை போடுறாங்க.
போட்ட பிறகு வாரணாசி யூனிட்டோடைய ஏடிஎஸ் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடைய வாரணாசி யூனிட் இன்ஸ்பெக்டர் வந்து புலன் விசாரணை துவங்கின பிறகு இவன் வந்து இந்தியன் டாக்குமெண்ட்டை வச்சு அங்கே இருக்கக்கூடிய பலியால் இருக்கக்கூடிய லோக்கல் ஆட்களை வச்சு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி பந்தூரில் இருக்கக்கூடிய, அதாவது ஹூக்ளி மாவட்டம் பந்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் தன்னோட பேரில். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராடலண்ட் மீன்ஸில் இந்திய பாஸ்போர்ட்டையும் வாங்கியிருக்கான். இதுதான் ஹைலைட்டு. அதை இப்போ ஒரு வாரம் முன்னாடி எம்இஏவோட அறிக்கை கொடுத்ததை பார்த்தோம். பாஸ்போர்ட் வந்து குடியுரிமை கிடையாது, டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் தான், டிராவல் டாக்குமெண்ட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு எதை போய் எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மத்திய அரசாங்கத்தோட நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன்னா பாஸ்போர்ட்டை வந்து சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட்டுன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒன்று சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இவங்க உள்ளே இருக்கக்கூடிய இல்லீகல் பங்களாதேஷிஸ் எல்லாம் நேச்சுரலாகவே நம்ம குடிமகன்கள் ஆயிடுவாங்க. ஸோ பிறப்பு மட்டுமே ஒரு குடியுரிமைக்கான ஒரு சான்றா இவங்க வந்து அறிவிக்க இருக்கிறாங்க. மேபி ஒரு குடியுரிமை புது அடையாள அட்டையை கொண்டு வரலாம். பட் இப்போ இவங்க ஆதார் கொடுக்குற மாதிரி, பாஸ்போர்ட் கொடுக்குற மாதிரி இதையும் கொடுத்தாங்க அப்படின்னா கடவுள் தான் நம்மளோட நாட்டை வந்து காப்பாற்றணும். இப்போ இந்த இடத்துல கிளியர் கட்டாக ஒரு இது வருது, டெக்ஸ்ட் புக் லிட்ரேஷன். முதல்ல உள்ளுக்குள்ளே வரணும், எப்படியாவது இடத்துல போய் செட்டில் ஆகிடணும். அதன் பிறகு டாக்குமெண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் ஆதாரும் பேனும் இருந்துச்சுன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வாங்கிடலாம், ஆதார் இருந்துச்சுன்னா நீங்கள் பேன் வாங்கிடலாம். அதன் பிறகு இது 3 இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு சிம் கார்டு வாங்க முடியும். இதில் 2 டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் சிம் கார்டு வாங்க முடியும். இதில் 2-3 டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் பாஸ்போர்ட் வாங்க முடியும், ரேஷன் கார்டு வாங்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்க முடியும். இதெல்லாம் பண்ணுறது. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அசெட்ஸை அக்வயர் பண்ணுறது. அதன் பிறகு மக்களாக இந்தியர்களாக இவங்க இன்டெகிரேட் ஆகிறது. அதன் பிறகு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு முறை வெளில போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இல்லீகல் இமிகிரண்ட்டுன்னு காவல்துறை கைது செய்து மஜிஸ்ட்ரேட் முன்னாடி இவங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணாங்க, முன்னாடி நிற்க வச்சாங்கன்னா அவர் உடனடியாக பெயில் கொடுத்துருவார். ஏன்னா இது எல்லாமே இந்திய மக்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு டாக்குமெண்ட். இது எப்படி பிளக்இன் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது அரசாங்கம் இன்னும் முடிவு பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆதார் கார்டையோ ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டையோ, நம்ம மக்களுக்கு உண்டான ஒரு ஆதார் கார்டையோ இல்லை ஒரு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டையோ யாராவது ஃபோர்ஜரி பண்ணாங்க இல்லை தவறாக இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த இடத்துல கடுமையான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக வேணும். இப்போ பல இடங்களில் குறிப்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஊடகவியலாளர் நண்பர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பல அந்த எல்லை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆதார் இஷ்யூ பண்ணுறதே இப்போ அரசாங்கம் நிறுத்தி வைக்கிறாங்க. இதனால பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களுக்கு. பட் இன்னைக்கு விதி டைம் அப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இப்போ நேஷனல் டிபோர்டேஷன் டைவ்ல நம்ம ஹோம் மினிஸ்ட்ரி வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு டிபோர்டேஷன் பாலிசியை புதுசாக உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியும் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதில் 90 நாட்களுக்குள்ள ஒருத்தருடைய நேஷனாலிட்டி ஆன்டெசிடென்ட்ஸை கிளியர் கட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதன் பிறகு இதில் சஸ்பெக்டடாக யாரெல்லாம் ஃபாரினர்ஸாக இருக்கிறாங்களோ, இந்த பலியா மாதிரி இருக்கக்கூடிய கேஸில் அவங்கள வந்து கண்டுபிடிச்சு டிடெக்ட், டெலீட் அண்ட் டிபோர்ட். ஏன்னா அந்த ஆதாரங்கள், அவங்களுடைய அந்த ஆதார் கார்டு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை டெலீட் பண்ணாமல் விட்டோம்னா மீண்டும் அவங்க வந்து இங்கே குடியுரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. எல்லா ஸ்டேட்ஸும் இப்போ டெடிகேட்டட் ஹோல்டிங் சென்டர், எப்படி ஆத்தூரில் ஒரு டிடென்ஷன் கேம்ப் இருக்கோ அதை வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஜெயிலில் கொண்டு போய் அவங்களை வைக்க முடியாது. ஜெயிலில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஜெயில்ஸ் எல்லாமே ஓவர் ஃபில்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஐநாவுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்னவோ, அன்றாடம் இருக்கக்கூடிய உணவு, குடிநீர், கழிப்பறை, இது மாதிரியான வசதிகளை கொடுத்து அதன் பிறகு இவங்களை டிபோர்ட் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் சுகந்த அதிகாரி அவர் வந்த பிறகு இந்த டிரைவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் அஃபிஷியல் டேட்டா படி கடந்த 2 மாதங்களுக்குள்ள 5000 பங்களாதேஷிகளில் நாடு கடத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அஸ்ஸாம் மிகப்பெரிய லெவலில் இந்த டிபோர்டேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்பர்ஸ் ஒன்றும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை. டெல்லி நவம்பர் 2024 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பேரை டிபோர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேரளா, தமிழ்நாடு ரொம்ப ஆக்டிவாக இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பல இடங்கள்ல ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், இது எல்லாமே லா அண்ட் ஆர்டரோட லிங்க்டு, கிரைமோட லிங்க்டு அப்படின்றத நம்ம மறந்துடவே முடியாது. இப்போ கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இது 3மே பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலையாட்கள் தேவைப்படக்கூடிய ஒரு ஊர்.
இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளம்பர்ஸ் கிடைக்கிறது, நீங்க 100 மேனேஜரை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுறலாம், ஆனா பிளம்பர் கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. ஆனா அந்த ப்ரொஃபஷனை விட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஆட்கள் தேவை அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. பங்களாதேஷ்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலாமா? செய்யலாம், கண்டிப்பா செய்யலாம், தவறே கிடையாது. ஆனா விசா வாங்கி பர்மிட் வாங்கி அவங்களுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இங்க வேலை செஞ்சுட்டு ரொட்டேட் பண்ணிட்டு அடுத்த ஆட்களை கூட்டு வரணும். ஸோ தட் அந்த இமிகிரேஷன் எப்படி வளைகுடா நாடுகளில் ஹேண்டில் பண்றாங்களோ, எப்படி மலேசியா சிங்கப்பூர்ல ஹேண்டில் பண்றாங்களோ, அதே மாதிரியான ஒரு துறை ரீதியா அபிஷியலா மட்டும்தான் இங்க வரணுமே தவிர எவன் வேணாலும் பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள வரணும் அப்படின்ற போது கிரைம் டிராக்கிங்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா காவல்துறையினருக்கு போயிட்டு இருக்கு. இப்ப சமீபமா எல்லா யூடியூப் சேனல்ஸ், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, காவல்துறை என்ன பண்ணுது. நீங்க பிராக்டிக்கலா பேசுவோம். காவல்துறையில எனக்கு பல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். பட் அவங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு பின்கோடுக்கு, ஒரு 2 பின்கோடுக்கு ஒரு சிட்டியில ஒரு காவல் நிலையம் இருக்கு அப்படின்னா ஒரு 30 இருந்து 50 காவலர்கள் அதுல இருப்பாங்க. அவங்களுக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய பணிகள் பிளஸ் அவங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது, ஒரு கிரைம் நடந்தா அதை அட்டன் பண்றது. இப்போ இவ்வளோ மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல 2 பேர் யாரோ ஒரு பெண்ணை வந்து ஒரு கொலை செய்தாலோ இல்லை ஏதோ ஒரு சீண்டல் பண்ணாலோ அவங்களால வந்து 2 ப்ரிவென்டிவ் கரெக்டிவ் 2 இருக்கு. ப்ரிவென்டிவா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சிசிடிவிஸ் இருக்கணும், பெட்ரோலிங் போகணும். இதை தாண்டி அவங்களால ஏதாவது பெருசா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இப்ப இந்த குற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க எல்லாமே ஏற்கனவே குற்ற பின்னணி இருந்ததுன்னா அந்த ஹிஸ்டரி ஷீட் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கும், அவங்கள கண்காணிப்பாங்க, அவங்கள தேவைப்படும் போது ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இன்னைக்கு புது புது ஆட்கள் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இப்ப இந்த இடத்துல யார் நம்ம மாநிலத்தில் இருக்கிறாங்க, யார் நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி தேவை. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இதுக்கான பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வரதா சில செய்திகள் வருது. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபாரினர்ஸ் டிபோர்டேஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லிஸ்ட்ல இருக்குது. இப்போ ஒரு 2005 சர்பானந்த சோனோவால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்துச்சு. இதுல சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரிபியூனல் ஆக்ட் 1983 அப்படின்ற சட்டத்தை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்றாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is the biggest hurdle to identifying and deporting illegal migrants and formally observed that the illegal Bangladeshi immigrations has drastically altered the demography and border districts in Assam and West Bengal. சொந்த மாநிலத்திலிருந்து அகதிகளா போகக்கூடிய அளவுக்கு நிலைமை சீரியஸா போகும்போது பழைய சட்டங்களை வந்து அவங்க இது எடுக்கிறாங்கன்ற பாக்குறோம். இப்ப அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள், பிபிசி, அல் ஜசீரா, DW, இந்த கருத்து கந்தசாமிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை வெளியேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்றது. அமெரிக்கா ட்ரம்ப் பண்றது, இப்போ ஐரோப்பால இருக்கக்கூடிய பல நாடுகள் பண்றது இவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த மதம் எந்த ஜாதின்றது கிடையாது. இந்தியா ஏற்கனவே ஒரு பாப்புலஸான நாடு. இன்னமும் 25 கோடி மக்கள் வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல புதுசா வரவங்களை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி விருந்தோம்பல் செய்யக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. அப்படியே அவங்கள உள்ள எடுக்கிறதா இருந்தாலும் லேபர் பாலிசி வேணும், இமிகிரேஷன் பாலிசி வேணும், அவங்கள திரும்ப அனுப்புறதுக்கான அந்த விசா ப்ராசஸ் வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். அது இல்லாம இந்த மாதிரி இடத்துல உள்ள கொண்டு வரும்போது இப்போ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 2003 ஃபாரினர்ஸ் ஆக்ட் அமெண்ட் ஆகுது. இதுபடி எடுத்தீங்க அப்படின்னா 2 to 8 வருஷம் இதுக்கான சிறை தண்டனை இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, சிறையில போயிருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க வக்கீல் வச்சு அந்த அளவுக்கான ஒரு பணக்கார லெவல்ல அவங்க வர்றது கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ப்ளூ காலர் ஒர்க் ஃபோர்ஸ் தான் உள்ள வராங்க. பட் இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சை நம்ம அனுமதிக்கவே முடியாது. ரெண்டாவது, நம்மளுடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த 5 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இவங்க கையில எப்படி போகுது, யார் மூலியமா வாங்குறாங்க, அதுல இருக்கவங்க கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வரப்போகுது அப்படின்றதுக்கான எல்லா தெளிவான இண்டிகேஷன் இருக்கு. தமிழக காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏன்னா இந்த டிபோர்டேஷன் ஹேண்டில் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. லாங்குவேஜ்ல இருந்து பல இஷ்யூஸ், ஹியூமனிடேரியன் இஷ்யூஸ் இருக்கு. பட் ரொம்ப தெளிவா அதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இது இன்னும் அதிகமாகணும். அதே மாதிரி இவங்களை தெரிந்தே வேலைக்கு வைக்கக்கூடிய முதலாளிகள், இவங்களுக்கும் அந்த கண்டிப்பா இந்த அக்கௌண்டபிலிட்டி வேணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.